அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கைடன்ஸ் ஆன் ரயில்ஸ். இது வந்து பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துருச்சு. அது என்ன வந்து கைடன்ஸ் ஆன் ரயில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குளித்தலையில இருந்து திருச்சி வரைக்கும் நீங்க எல்லாருமே பார்க்கலாம் இன்னைக்குமே. அது மாதிரி உங்களுடைய ஊர்லயுமே நிறைய பேர் நீங்க ட்ரெயின்ல வந்து பாஸ் எடுத்துட்டு வருவாங்க. காலேஜ்ல படிக்க வர்றப்ப இங்கனாக்கா உள்ள போயிடுவாங்க. கிராமத்து பையங்க தெரியாது. டவுனு எல்லாருமே காலேஜ்ல போய் நம்ம பேசணும்னா அவங்களாம் இருக்க மாட்டாங்க. அடையாளம் தெரியாது. ஆனா அவங்க மொத்தமா இருப்பாங்க. அவங்கள அங்கேயே பார்த்து பேசணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்றப்ப, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஷன் வந்தாக்கா கீழே இறங்கி நினைக்குவாங்க. அப்ப நம்ம கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து சாப்பாடு காலையில கட்டிட்டு வந்துருவாங்க. உட்காந்து பேசினாங்கன்னா அடுத்த டிஏ எப்போ வரும், அடுத்த பே கமிஷன் எப்போ வரும், அப்ப அரசியல் நேரத்துல அரசியல் எலெக்ஷன் வர நேரத்துல அது மாதிரி பேசுறது அப்படி பேசிட்டே இருப்பாங்க. வேலை இல்லாத பையங்க வந்து காலேஜ்ல படிக்க போறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் ஏங்கிள் வந்து அப்படியே வந்து ஒரு அவங்களுடைய அந்த எனர்ஜியை காமிக்கிறதுக்கு இறங்க கீழே வர அப்படி பேச அப்படி இருந்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சர்வே பண்ணி ஒரு 4-5 பையங்களை போய் வந்து சர்வே பண்ணிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் ஏறுறாங்க, எவ்வளவு டைம் வந்து செலவு பண்றாங்க யூத், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு கேரியர் கைடன்ஸ் எங்க ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் போய் கொடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் கோட்டர் ஸ்டேஷன் திருச்சியில அங்க போய் எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி வந்து இவ்வளவு டைமை நீங்க வேஸ்ட் பண்றீங்க. இதுல வந்து எப்படி வந்து நீங்க ஒரு மொபைல் ஸ்டடி சர்க்கிள் மாதிரி நீங்க ஒரு சின்ன 4 கேள்வி கேட்க ஒரு இதை படிக்க இப்படி மாதிரி ஏன் கொஞ்சமா செய்யக்கூடாது? ஐ டோன்ட் உங்களை வந்து நீங்க சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, பட் அது ஒரு ஊர்கா மாதிரி இருக்கட்டும். அதே சமயம் இதெல்லாம் நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா எல்லா பத்திரிகைகளையும் அப்ப ரயிலுக்கு தாவிய வேலை வாய்ப்பு அலுவலகம் அப்படின்னு சொல்லி வந்து இந்துலையும் கல்கிலையும் எல்லாத்துலயும் அப்பதான் ஆந்திரால இருந்து வந்தாங்க, ஆந்திரா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்க. இப்ப அது போக வந்து கர்நாடகால வந்து ஸ்டடி சர்க்கிள் அங்க இருக்கு. எப்ப நம்ம இந்த ஸ்கீம் நம்ம இதுக்கு வந்தவுடனே அதை பார்த்துட்டு 3 பேட்சா திருச்சியில வந்து பார்த்துட்டு போனாங்க. 2 நாள் 3 நாள் வந்து தங்கி என்னைய வந்து அங்க சீதாராமன் ஐஏஎஸ் ஒரு கர்நாடகால ஒரு ஆபீசர் தான் கமிஷனரா இருந்தார். அவர் லேபருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சேர்ந்த ஒரு கமிஷனர் செக்ரட்டரி நம்ம நினைக்கிறேன். இப்ப அவர் என்ன இன்வைட்டட் மீ. ஐ வென்ட் டு கர்நாடகா ஆல்சோ. இன்ஃபேக்ட் இந்த நேரத்துல நான் சொல்ல நினைக்கிறேன், நம்ம ஆபீஸ்ல கூட முழுமையா அங்க கூப்பிட்டு எல்லாரும் முன்னாலையும் பேச வச்சது கூட நம்ம டிபார்ட்மெண்ட்ல அப்படி பண்ணது வந்து ரொம்ப லேட்டா. அதுவும் லதா வந்து ஒரு தடவை அந்த பழைய கமிஷனர் அவங்கள்ட்ட சொல்றப்போ ஒரு நேரம் பேசினேன். அப்ப இன்ஹிபிஷன் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். நம்மளையே பாக்குறாங்க அவங்க, இவர் என்ன புதுசா என்ன சொல்ல போறாரு, என்ன பண்ணுவார் வேலை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஸ்டாஃப்லயே நிறைய பேர் இருப்பாங்க. உள்ள கூட விடுறது இருந்தா கூட ரிபல் மாதிரி தான் நான். ஆனா அது எனக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சந்தோஷமா நான் அந்த நம்ம ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும். ஆனா அன்னோன் குவார்டர்ஸ்ல இருந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தா தெரியுது. அப்ப நான் டெல்லியில போய் இந்த கிளாஸ் ஸ்டடி சர்க்கிளுக்கு கிளாஸ் எடுக்கிறப்பதான் மற்ற கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரால இருந்து டீம் வந்தாங்க, ஆந்திரால இருந்து வந்தவங்க இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தமிழ்நாடுல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வந்து இட் ஹஸ் கான் பியாண்ட் ஸ்டேட் ஆல்சோ. அந்த அளவுக்கு ஆல் கேன் ஃபீல் ப்ரௌட். அது காரணம் என்னன்னா அந்த பொட்டன்ஷியல் இன்னும் போகவே இல்லை. அது நீங்க வந்து பீகார் மினிஸ்டர் பீகார் வந்தாரு. அப்ப வர்றப்ப என்ன ஆச்சுனாக்கா நம்ம ஆபீஸ் வந்து ஒரு விஸ்வபாரதி மாதிரி. அப்பதான் நம்ம ஆபீஸ்ல இந்த ஜோனல் ட்ரைனிங் காலேஜ்னு ஒண்ணு இருக்கும் திருச்சியில. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பீகார் பையங்க இருப்பாங்க, அதே மாதிரி என்இடில இருப்பாங்க. இப்ப எல்லாம் பீகாரி ஒருத்தர் வந்து நம்ம ஆபீஸ்லயே உட்காந்து படிப்பாரு. அவர் பீகார், அவருடைய லாங்குவேஜ் அவங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு தட் பர்டிகுலர் கேட்டரிங் டு தி நீட் ஆஃப் த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம் கிடையாது. அந்த மாதிரி நிறைய பையங்க வருவாங்க. அப்படியே ஒவ்வொரு இடத்துல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து வருவாங்க, எங்கெங்கயோ இருந்து வருவாங்க. சோ அது மாதிரி எல்லாம் வந்த டைம்ல தான் முதல்ல வந்து இப்ப I should be able to tell that the taste of the pudding is in eating சொல்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. உங்க ஆபீஸ் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் நடத்துறீங்க, இதெல்லாம் பண்றீங்க, யூபிஎஸ்சி எழுதுவாங்களா, பேங்க் எழுதுவாங்களா, இதெல்லாம் கேட்கறது எதுக்குன்னாக்க ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்படின்னு கேட்கறப்பதான் ஜெசிந்தா இன்டர்ஸ் பிகாம் வந்து ஹோலி கிளாஸ் காலேஜ்ல படிச்சு வெறும் பிகாம் தான். அப்ப பிகாமுக்கு பின்னால ஐ ஹவ் சீன் தேர் க்ரோயிங். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால வந்து ஜோனல் எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா இருந்துட்டு இருக்கப்பல வந்துட்டு ப்ரைட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டடி சர்க்கிளுக்கு வந்து கிரெடிபிலிட்டி வேணும்னாக்கா சக்சஸ் வேணும். சக்சஸ்ன்றது நமக்கு வரும். ஆனா அது ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எஃபர்ட் எடுத்து மார்க் இன்டர்வியூ நாங்க அப்பவே ரோட்டரி இவங்க எல்லாம் மூலியமா வந்து மார்க் இன்டர்வியூல என்ன கேட்டாங்களோ அதவே ரியல் இன்டர்வியூலயும் அந்த பொண்ணுக்கு கேட்டாங்க. தட் இஸ் டெஸ்டினி வந்து. அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா ஆல் ஓவர் இந்தியால ரிட்டன் எக்ஸாம்ல ஷீ ஸ்டுட் ஃபர்ஸ்ட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ன சாதாரணமா, திருச்சி என்ன சாதாரணமா, ஒரு கிராமமா கிடையாது. டெல்லியில எத்தனையோ பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் அகாடமிக்கா நடந்துட்டே இருக்கலாம் அந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம். நீங்க எல்லாருமே நினைச்சீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும், அதே மாதிரி வர்றவங்களுக்குள்ள ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். இப்ப இங்க கூட நான் காரைக்குடியில கூட இப்ப நான் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன், ஃபியூ பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். அவங்க எல்லாம் இப்போ வந்து நான் எக்ஸ்டர் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப காரைக்குடியில இருந்து கூட பிளாக் வில் ஃபிளை ஹை, அப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி சூன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது இந்த மாதிரி. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வேலை கிடைச்சது சில பேருக்கு. அதே மாதிரி என்ன சிஎஸ்ஐஆருடைய அம்ப்ரெல்லால இருக்கக்கூடிய நிறைய ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இதுக்கெல்லாம் கிடைச்சது. ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அது டிஎன்பிசி இருக்கிறது அப்படின்னு இல்லாம
செவரல் ஏரியாஸ் இருக்கு. இப்ப யூனிஃபார்ம் சர்வீசஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லாம் எழுதுறாங்க, நம்ம ஆபீஸ்ல இருந்து நிறைய எழுதுறாங்க, நீங்க நம்ம ஸ்டடி சர்க்கிள் எழுதுறாங்க. இது போகவே வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் நிறைய இதெல்லாம் இப்ப நம்ம விருதுநகர் பையங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த ஒரு டைம்ல பேன் பண்ணிருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்வீஸ் கமிஷன் இந்த ஜாப்கள்லாம். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, கலாசி வேலையில இருந்து வேற ரயில்வே வேலையில இருந்து எல்லா இடத்துக்கும் அவங்க எழுதி அங்க நிறைய பேர் அப்படி போனாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா மென்டல் ரெடினஸ் ஃபியூச்சர்ன்றத வந்து we have to make the youth ready for the future. ஃபியூச்சர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணவே முடியாது. நோ டெய்லர் கேன் ஸ்டிச் a cloth for the future. இளைஞர்களை வந்து நம்ம தயார் பண்றதுதான். இந்த சவாலை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்ளணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்றதுலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சொல்லணும். அப்ப வந்து எப்படி வந்து ஹார்ட் ஏண்ட் க்ளோரி மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு. அவங்க கூட ஏற்கனவே சொல்லுவாங்க, அறம், நியாயம், உழைப்பு இதுக்கெல்லாம் என்னைக்குமே வேல்யூ இல்லாம போனதே கிடையாது. நம்மள அறியாம நம்ம என்ன பண்றோம்னாக்கா, ஒவ்வொரு விதையுமே வந்து அதனுடைய வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள தனைவது உயர்வு. அதை நான் பர்சனலா பாக்குறேன், சோசியலாவும் நான் பாக்குறேன். அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா விதையை போட்ட உடனே வந்து அதை நாளைக்கே தோண்டி பார்த்தோம்னாக்கா அது முளைக்கும்னு சொல்ல முடியாது. ஜெஸ்டேஷன் பீரியட்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாய் வந்து ஒரு கருவை சுமக்கிறப்ப 9 months 10 days அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல அன்டைம்லி நம்ம மேக்பெத்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, he is taken untimely from the womb of his mother அப்படின்னு. அது மாதிரி சில அபரேஷன்ஸ் இருக்கலாம். பட் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா காலம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். அந்த காலம் கருதி உழைப்பற கலங்காது ஞானம் கருதுபவர்னு சொல்லுவாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னாக்கா காலம் என்பது when the time is ripeனாக்கா ideas will be ripe அப்படின்னு நான் நிறைய நாள் காத்திருந்திருக்கேன். நிறைய நேரங்கள்ல வந்து இப்ப சில பேர் நோபல் பிரைஸ் வாங்கினாங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம வந்து நீங்க எல்லாத்தையும் பிராடா படிக்கணும், பாக்குறப்ப ஜெயிச்சு வந்திருக்காங்களே அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறோமே ஒழிய, அவங்க எல்லாம் எப்படி பெரிய பெரிய ஐடியாஸ் எல்லாம் வச்சுட்டு சில பேர் அப்படியே வாழ்க்கையிலேயே காணாம போயிட்டாங்க. போய் வந்து இப்ப ஒருத்தர் சொல்லுவாரு, பிஃபோர் யூ டை யூ ஷுட் எம்ப்டி எவ்ரிதிங் ஃப்ரம் யூ. அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப எங்க இப்ப லதா இவங்க நீங்க சொன்னவொன்னே லெட் மீ எம்ப்டி சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முட்டை பேசிட்டே இருக்கேன் நான். இப்ப கிரேவ் யார்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்காரனா இதா இருக்கு, ரிச்சா இருக்கு. காரணம் என்னன்னாக்கா நிறைய ஐடியாஸ் அவங்க வெளியே சொல்ல முடியாம தவிச்சுட்டே அவங்க கிரேவ் யார்ட்ல இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அதுதான் ஒருத்தர் எழுதியிருந்தார் ஒரு புத்தகத்துல வந்து. அதனால பிஃபோர் யூ டை யூ எம்ப்டி எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி சொல்றது என்னன்னாக்கா, ஆர் எல்ஸ் தி கிரேவ் யார்டு வில் பி ரிச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐடியாஸ் எல்லாம்.